இல்லை, நீங்கள் பல அரசியலை பார்த்துருக்குறீங்க, பல எலெக்ஷன்களை பார்த்துருக்குறீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த வருஷத்தினுடைய இந்த தமிழ்நாடு சட்டசபையினுடைய எலெக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? இந்த ரிசல்ட்டு மக்களோட பெரும் கோபம் திராவிட இயக்கத்தின் மீது, அது அதிமுக சேர்த்து அடிச்சுட்டு போச்சு. திமுக காலியாகுன்னு நான் பல வருஷமா சொல்லிட்டு உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் இல்லையா? பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். உலகத்திலே நான் ஒருத்தன் தான், மீது எல்லாம் கட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டானுவோம். திமுகவை மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தையே முடிச்சு விட்டுருச்சு. திராவிட இயக்கம் எந்திரிக்கவே தெரியாது. நீங்க அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி சேருவாங்கன்றீங்களா? வேற வழியே இல்லை. இல்லையா, ஜென்மத்துக்கு எவனும் எம்எல்ஏ முடியாது. புஷி, நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல வா, நான் அங்கதான் குடிமகனா இருப்பேன், அங்க வந்து பேசு. என்னடா நம்ம நிலைமை பாண்டிச்சேரிக்கு போற நிலைமை ஆயிப்போச்சா? எடப்பாடி ஸ்டாலின் ஒரே காலில் போய் பேசினாலும் ஆச்சரியப்படுறது. ஜெயலலிதா குற்றவாளியாகவே செத்து போனார். எப்படி செத்து போனார்? அந்தம்மா குற்றவாளியாகவே செத்து போனார். கருணாநிதி அக்கிஸ்டாவே செத்து போனார். விஜய பாஜகவா மாத்த போறான். பாஜகவா மாறுவாரா, தமிழ் தேசியத்தோடு நிற்பாரா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். எப்படி இந்த மக்கள் போட்டுனானோ அதே போல உன்னை வந்து ஓட்டு போட்டிருக்கான். இப்போ ஸ்டாலின் வீட்டில் அம்மா, மக, அக்கா, துர்கா, பக்கா, பர்கா எல்லாம் கட்டி போட்டு ஒப்பாரு இளவோடு ஆகி போச்சு. அடிச்சதை பூரா முடிஞ்சிட்டு போயிடுவானுங்க. மாப்பிள்ளை அப்படியே ரிவர்ஸில் தப்பிச்சு ஃப்ளைட் ஏறி லண்டன் போய் சேர்ந்தார். நான் இந்த பக்கமே வரமாட்டேன். டவுசர் பாய்ச்சி போற இப்போ டவுசரை கழட்டி போட்டு தெரியுறானுவா. எங்க கண்டுபிடிக்கணும் இப்போ போலீஸ்லாம் இப்படி இருக்கு. வரலாற்றின் குப்பை தொட்டியில் திமுக எந்த காலத்திலும் எந்திரிக்க முடியாது. இதையெல்லாம் விஜய் என்ன பண்ணணும்? ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுதான் சிறந்த ஆட்சி. இல்லை என்றால் திரிஷா அந்த நேரத்தில் சந்திக்கிறது ஏற்கனவே ஒரு பக்கம் அது ஒரு சர்ச்சைவான பேச்சா இருக்கும்போது எதுக்கு அப்ப சந்திக்கணும்? சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராது இருப்பது அறிவும் புணமும், பிரிக்க முடியாதது திரிஷாவும் விஜயும். இல்லை, நீங்கள் பல அரசியலை பார்த்துருக்குறீங்க, பல எலெக்ஷன்களை பார்த்துருக்குறீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த வருஷத்தினுடைய இந்த தமிழ்நாடு சட்டசபையினுடைய எலெக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? இந்த ரிசல்ட்டு மக்களோட பெரும் கோபம் திராவிட இயக்கத்தின் மீது, அது அதிமுக சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நான் கணிச்சது, என்னுடைய பட்டியலுக்கு கணிச்சது, திமுக காலியாகுன்னு நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் இல்லையா? பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். உலகத்திலே நான் ஒருத்தன் தான், மீது எல்லாம் கட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டானுவோம். மீதி பூரா பெண் நிறுவனத்தில் மீட்ரு 2 லட்சம் எல்லா பயலும் பாப்பா பயலும் ஊரா கிளம்பி போயிட்டான். அப்போ இதில் ஒரு ஆள் தான், நான் தான் பிரேக் பிடிக்காமல் போயிட்டு இதை சொல்லிட்டு தெரிஞ்சேன். இப்போ உண்மை அதுதான். ஆனால் இந்த கோபம் அதிமுகவையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. சுனாமி யார் அடிச்சுட்டு போயிடுச்சு? திமுகவை மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தையே முடிச்சு விட்டுருச்சு. திராவிட இயக்கம் எந்திரிக்கவே தெரியாது. அடுத்து இதிலிருந்து இன்னொரு இயக்கம் வருமே தவிர, இனி திமுக அதிமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்டது. மக்கள் கோபம் அப்படி இருக்கு. ஆனா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படி இப்படின்னு தாவறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏமா எல்லாம் அரை சீட்டு, ஒரு சீட்டு, முக்கால் சீட்டு, 1.5 சீட்டு, இதெல்லாம் கணக்கிலே ஒன்றும் எடுக்க மாட்டான். இனிமே எல்லாம் அரை சீட்டு, ஒரு சீட்டு, இதெல்லாம் இந்த 44 கூட்டணி, 32 கூட்டணி எல்லாம் டெபாசிட் போய் தெருவில் கிடக்குது. இனிமேல் கூட்டணிலாம் கிடையாது. பிரேமலதா 10 சீட்டுலாம் கிடையாது. எங்கேயும் இந்த பக்கம் ஒரு கூட்டணி, அந்த பக்கம் ஒரு கூட்டணி, அவ்வளோதான். இனிமேல் அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி சேருவாங்கன்றீங்களா? வேற வழியே இல்லை. இல்லையா, ஜென்மத்துக்கு எவனும் எம்எல்ஏ ஆக முடியாது, கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அதிமுக கலைச்சி எல்லாம் ஒரே ஆழ்த்தாயா, அண்ணாவை எடுத்துறியா, ஒரே எல்லாம் ஒன்றாயிரும். போ, எடப்பாடி டெப்டி சிஎம், உதயநிதி சிஎம், நான் 6 மாதம், நீ 3 மாதம், அப்படி வந்துக்கலாம். இல்லை, கட்சியை நடத்த முடியாது. அந்த நிலைமைக்கு மக்கள் அவ்வளோ கோபம் வந்துருச்சு. பேச்சுவார்த்தை போய் புஷிட்டு போய் பேசியா, புஷி, நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் வா, நான் அங்கே தான் குடிமகனாக இருப்பேன், அங்கே வந்து பேசு. என்னடா நம்ம நிலைமை பாண்டிச்சேரிக்கு போகிற நிலைமை ஆகிப்போச்சா? எடப்பாடி ஸ்டாலின் ஒரே காலில் போய் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 75 ஆண்டுகால திராவிட கட்சிகளுக்கே இந்த நிலைமைனா, காமராஜர் தோத்து போயிட்டாருமா. 1969 காங்கிரஸ்ல பெரும் தலைகளை தோத்து டெபாசிட் போச்சுமா. இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு அப்ப நம்மளும் நல்ல ஆட்சி கொடுத்தாதான் நிக்க முடியும்ன்றது இருக்கும்ல. நானு அவருக்கு பாவம், நம்ம இன்னமே வந்து மணமாலை
அதாவது மாலை மனம்னு சொல்லுவான்ல, ம். கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு நீங்கள் ஒரு வாரம் அவங்க 10 புத்தி பாதுகாப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முந்தியும் புத்தி பாதுகாப்பாங்க. மாப்பிள்ளை பைக்கில் அங்கேயும் வெய்தி போயிடாத, வீட்டு விட்டு வெளியே போயிடாத, ஏன் ஏதாவது ஆக்சிடென்ட் நல்லது கெட்டது நடந்துடும். பொண்ணு அதே மாதிரி அதை செய்ய இதை செய்யாத, இப்படி 10 நாள். இப்போ அதே மாதிரி 10 நாள் தான். நம்ம சாபம் விடக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நானும் வாக்காளர். ஜெயலலிதா குற்றவாளியாகவே செத்து போனார். எப்படி செத்து போனார் அந்த அம்மா? குற்றவாளியாகவே செத்து போனார். கருணாநிதி அக்கிஸ்டாவே செத்து போனார். கனிமொழி கருணாநிதி கனிமொழி திகாரில் களி தின்னு அந்த அம்மா இன்ன வரைக்கும் அந்த களி ஞாபகம் போகலை. நடந்ததா இல்லையா? கருணாநிதி சர்க்காரியா கமிஷனாக கருணாநிதி தான் வர்றார். இப்போ எடப்பாடி திருநதை பாதியை கொடுத்துவிட்டு ஸ்டாலினும் உதயநிதியும் ஒயிட்டில் பாதி பிளாக்கில் பாதி இருக்கலாம். ஆனால் இனி அப்படி இல்லை. திராவிட இயக்கத்தை ஒழிச்சு விட்டான் யார்? பாஜக. ஆனால் இந்த விஜயை பாஜகவை மாற்ற போகிறான். பாஜகவா மாறுவாரா, தமிழ் தேசியத்தோடு நிற்பாரா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். காரணம், ஜெயலலிதாவே பரப்பன அக்ரஹாரத்தில் களி தின்னுது. அந்த அம்மா களி திங்க வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை குட்டி பிள்ளை இருக்குது, என்ன இருக்குது, இப்போ பிரேமாவதினு பிள்ளை இருக்குது. அதுக்கு ஒன்றும் சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மாவை ₹1 தான் சம்பளம் வாங்குச்சு. ஆனால் ஒரு 500 கோடி சொத்து இருந்தது. கடைசியாக குற்றவாளியை பரப்பன அக்ரஹாரத்தில் அப்படியே சிஎம்மாக போகுது. குன்கா கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த முதலமைச்சர் கார் இருக்கிற கொடியை அவுத்துருங்கிறார். அந்த அம்மா பார்க்குது, கொடியை அவுக்குறாங்களா, அப்போ நம்ம ரிமாண்டுக்கு போயிடுவோம். சரிஞ்சு உழுகுது சேரில். அங்கே ஒரு டாக்குமெண்ட் அறை இருந்தது. பழைய கவர்மெண்ட் ஃபேன் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? 1500 ரூபாய்க்கு ஃபேன் வாங்கினா கவர்மெண்ட் அதிகாரி பூரா 350 ரூபாய்க்கு எங்கே ஃபேன் கிடைக்கான்னு வாங்குவான். எங்கே? தாலுக்கா ஆஃபீஸில் ஓடும், டொரக்கு காற்று வராது, கரண்டெல்லாம் செலவாகும். அயோக்கிய பயில வந்த அதிகாரி ஒரு 500 ஃபேன் வாங்கி புது கலெக்டரேட் பூரா ஃபேனை மாட்டிடுவான். 3 நாள் ஓடும், குறக்கணும். 4ஆவது நாள் ஃபேனெல்லாம் தலையை பார்த்து நிற்க, காற்றே வராது. அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரூமில் கூட ஜெயலலிதா உட்கார வைக்கிறா. பழைய சேரில், இந்த சேர், அந்த ஒயர் போட்ட சேர் இருக்குல்ல, உட்கார வைக்கிறான். அந்த அம்மா அப்படியே ஓட்ட பார்க்குது. கொடியை அவுத்துக்கிட்டானுங்க, குற்றவாளின்னு இப்போ ஜெயிலில் போட போகிறானுங்க, இங்கே உட்கார வச்சானுங்க. அது பூரா என்ன, அம்மா 10 வருஷம் ஆயிருக்கு அந்த ரூமை கூட்டி. அப்படியே டாக்குமெண்ட் அடுக்கி வச்சுருப்பேன். 10, அதாவது தூசு தட்டி டாக்குமெண்ட் எடுக்கிறான்னு சொல்லுவான்ல, அந்த ரூமில். ஏசி ரூம் என்ன, 15 நாளைக்கு ஒருக்கா மொசைக்க மாற்றுறது என்ன, பாய்ஸ் கார்டில் வேலை நடந்துகிட்டே இருக்கும், வருஷம் பூரா நடக்கும். நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சா? இப்போ அடுத்து லாக்கப் பண்ணி போட போகிறானுங்க. பெருச்சாலி ஓடும், பாய்ச்சை கடிச்சு வைக்கும், கட்டெரும்பு கடிக்கும். இப்படி நம்ம நிலைமை ஆகிப்போச்ச. குஷன் சோபா எங்கே, கம்பர்ட் எங்கே, ஹோம் டிவி எங்கே, மேற்படி ஐட்டம் எங்கே, ஆச்சா போச்சா. இப்படியே பார்த்துட்டு இருந்தான் 10 நிமிஷம். பார்த்த ஒரு பத்திரிக்கையில் என்கிட்ட சொன்னான், இப்படியே விரிச்சு போய் பார்த்துருக்கு. அந்த நிலைமையெல்லாம் விஜய்க்கு போட்டு காமிக்கணும். யாரும் தப்ப முடியாது. ஐயோ கொண்டாங்களே என்ன கருணாநிதி கத்துனாரா? கயவன் கருணாநிதி, கயவன் கருணாநிதி, ஐயோ காப்பாத்து. அப்போ இந்த ஆள் என்ன முதலமைச்சராக இருந்திருக்கான்? இராணுவத்தின் வாய் பிடிச்சிட்டு போய் என்னைய, அவன் தான் தலைவன் இருக்கா, என் தலைவன். அவனே சூழ்ச்சி பண்ணி கொண்டு விட்டானுங்க என் தலைவன் பிரபாரன். வாய போலவா, இராணுவமா கத்திரிக்காது, அவன் தலைவன். ஐயோ கொள்றாங்களே. இதெல்லாம் விஜய்க்கு ஞாபகப்படுத்தணும். விஜய்க்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அதுதான் மக்களுக்கு. உன்னை வந்து எம்ஜிஆரை எப்படி இந்த மக்கள் போட்டுனானோ அதே போல் உன்னை வந்து ஓட்டு போட்டிருக்கான். எம்ஜிஆரை கண்ணீர் விடுவார், அழுவார். ஒரு எம்எல்ஏ கல்யாணத்துக்கு போகிறாரு. போகும்போது இந்த திருவள்ளூரில் ஒரு கட்சிக்காரன் சொல்கிறான், ஐயா அவன் கொள்ளைக்காரையா, அவன் எல்லாத்தையும் காசு வாங்குறான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்ணுறாயா, என்னையா சொல்கிறேன்? யாருமே சொல்லலையா, யாருமே சொல்லலையா. அப்படியா? அப்படியே போயிட்டே இருக்கார் காரில். ஒரு கல்யாண வீட்டில் ரெட்டை இலையை வரைஞ்சி வச்சுருக்கான். நிறுத்துங்கிறார்.
ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களினுடைய ஒரு சாதாரண குடிசை. காரை திருப்பியாங்கிறார். கார் அப்படியே யூட்டர்ன் அடிக்குது. ஒரு காரை ஒரு 40-50 ஸ்பீடில் போகும்போது ஒரு காரை பார்த்தா ஒரு தாண்டி எப்படியும் ஒரு 100-200-300 அடி போயிடும். திருப்புங்கிறாரு. திருப்பிட்டு அங்கே ஒரு வாழை மரம் மட்டும் இருக்குது. அப்படியே போகிறார். அன்றைக்கி ஒரு கல்யாணம், குடிசை வீடு, 2 வாழை மரம், ஒரு சின்ன பந்தல். எம்ஜிஆர் வந்துட்டார். பொண்ணையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம். இல்லை 4வது வீட்டில் 7வது ஓடி வர்றாங்க. தலைவரே, நான் ரெட்டையில் எல்லாம் சரி, இந்தா கட்ரா தாலியை எங்கே, இந்த 5 பவுன் செயின் நீயே போட்டுக்கோ, காரை திருப்பிடா போய் எங்கே ராமாவதோடதுக்கு. அப்போ எம்எல்ஏ கல்யாணம், இவன் தாண்டா எம்எல்ஏ. எம்ஜிஆர் சொன்னது யாரு? சாமானியமா இவன் தாண்டா எம்எல்ஏ. இப்படி பல அதிசயங்கள் நடத்தினால எம்ஜிஆர். ஒரு நாள் ராமாவரம் தோட்டத்தில் அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. டேபிளில் பார்க்குறாரு, ஒரு கல்யாண பத்திரிகை இருக்குது, எடுத்து பார்க்குறாரு. மாரியப்பன் செருப்பு தைக்கும் தொழிலாளி போட்டு, எப்போ கல்யாணம்? ஐயா இப்போ காலையில், கார் அங்கே விடுனார். அமைச்சர் எல்லாம் அங்கே வந்துருனார். எங்கே? அந்த இங்கே பூந்தமல்லி பக்கத்தில் செருப்பு தைக்கிறவன் போகிறாரு. ஐயா ஒரே சாக்கடை, ஐயா வேட்டியை மடிச்சுக்கிட்டுறாரு. சாக்கடைக்குள்ளே தாண்டி கிண்டி போகிறாரு. மாரியப்ப தலா என்ன நம்பவே முடியலையே. யோ எனக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சியா? என் தெய்வத்துக்கு ஒரு பத்திரிக்கை போய் சேரட்டுமே அனுப்பிச்சையா. என் தெய்வத்துக்கு ஒரு பத்திரிக்கை போய் சேரட்டுமே, நீ வந்துருமே தெரிஞ்சா கோலாகலம். இதே போதும். இங்கே பொண்ணை கூப்பிடு, மாப்பிள்ளையை கூப்பிடு. அப்படி தான் தலைவன். அந்த மாதிரி தலைவனை எதிர்பார்த்து அவனை ஓட்டு போட்டிருக்கான். அந்த மாதிரி எம்ஜிஆர் படத்தை ஒட்டி வச்சா மட்டும் பத்தாது. எடப்பாடிக்கு எம்ஜிஆர் தொப்பியும் கூலிங் கிளாஸ் மட்டும் போட்டால் பத்தாது. பீடபுள்ளியில் கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த எம்ஜிஆர் தொப்பியும் கருப்பு கண்ணாடி மட்டும் பத்தாது. இப்போ ஸ்டாலின் வீட்டில் அம்மா, மக, அக்கா, துர்கா, பக்கா, பர்கா எல்லாம் கட்டி பிடி ஒப்பாரு. இளவோடாகி போச்சு. அடித்ததை பூரா பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. மாப்பிள்ளை அப்படியே ரிவர்ஸில் தப்பிச்சு ஃப்ளைட் ஏறி லண்டன் போய் சாட்டார். நான் இந்த பக்கமே வரமாட்டேன். எத்தனை வரவே மாட்டார். நான் அங்கேயே இருந்தேன். முதல்ல எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. டவுசர் பாய்ச்சி போகிற, இப்போ டவுசரை கழட்டி போட்டு தெரியுறானுவா. எங்கே கண்டுபிடிக்கணும் இப்போ போலீஸெல்லாம் போய் இப்படி இருக்கு. முடிஞ்சுதா? என்ன ஆட்டம், என்ன பாட்டம். வரலாற்றில் இத்தனையோ மணி மகுடங்கள், வைரம், வைடூரியம், கோமோதகம், இப்படி எல்லாம் பதித்த மணி மகுடங்கள் எங்கே கிடந்திருக்கு? குப்பை தொட்டியில் கிடந்திருக்கு. வரலாற்றின் குப்பை தொட்டியில் திமுக இதான் இப்போ நடக்குது. திமுக எந்த காலத்திலும் எந்திரிக்க முடியாது. இதையெல்லாம் விஜய் என்ன பண்ணணும்? ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுதான் சிறந்த ஆட்சி. இல்லை என்றால் ஐயோ கொள்றாங்களே நடக்கும். ஆஸ்பத்திரியில் சாவறதுக்கு கிடக்கும். ஜெயலலிதா எப்போ ஆஸ்பத்திரிக்கு போனானே தெரியல, நடக்கும். இது நடுவில் அப்படியே த்ரிஷாவை பற்றி சொன்னீங்களே சார், இந்த த்ரிஷாவை அந்த நேரத்தில் சந்திக்கிறது ஏற்கனவே ஒரு பக்கம் அது ஒரு சர்ச்சைவான பேச்சாக இருக்கும்போது எதுக்கு அப்போ சந்திக்கணும்? இல்லைம்மா. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவரால் விடவே முடியாது. எம்ஜிஆர் ஜானகி இருந்தாலும் ஜெயலலிதாவை அவரால் விடவே முடியாது. 26 பட கதாநாயகி. இப்போ அடுத்த எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா த்ரிஷா, விஜய்க்கு த்ரிஷா. அதாவது விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு அந்த அம்மா காலையிலே சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துகிட்டு பிறந்த நாளுக்கு திருப்பதி போய் பூஜை பண்ணி பிரசாதம், பஞ்சாமிர்தம், விபூதி எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அம்மாவும் மகளும் முதல்ல போய் விஜய்க்கு திருநூறு வச்சு விட்டது த்ரிஷா தான். திருநூறும் த்ரிஷாவும். அப்போது அந்த பொண்ணு பாவம் கல்யாணம் ஆகலை, 50 வயசு ஆகி போச்சு. விஜயை முதலமைச்சராகி பார்க்கணுன்னு விரும்பிச்சு. விஜயை முதலமைச்சர் ஆக்கிருச்சு. அவ்வளோதான். அவர்கள் நட்பு ஆக்கிட்டாங்க அப்படின்னு. ஓகே, நட்பு அப்படி. அவ்வளோதான். வேறு இதில் ஒன்றும் கொச்சைப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு த்ரிஷா. ஆனால் ஜெயலலிதா அவங்களுடைய அறிவு திறமைன்றது த்ரிஷா அதை விட அதிகமாக இருக்குது. ஜெயலலிதா விட அதிகமாக படிச்சிருக்கு. யார்? த்ரிஷா. ஜெயலலிதா விட கல்லூரி போயிருக்குமா அந்த பொண்ணு? ஆமா. இல்லை அது அதிகாரம் த்ரிஷா கொண்டு போய் இப்போ எம்பியை உட்கார வைக்க போறாரு. ஜெயலலிதா எந்த சீட்டில் உட்கார்ந்ததோ, எங்க ராஜபால அண்ணா உட்கார்ந்த சீட்டில் தான் ஜெயலலிதா உட்கார வச்சாரு எம்ஜிஆர். வளமுறிச்சான தான் ஆலோசகர். இப்போ அதே போல் த்ரிஷா நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போய் ஜெயலலிதா உட்கார்ந்த அதே சீட்டு, திருப்பி ஜெயலலிதா உட்கார்ந்த அதே சீட்டு எங்க? நாடாளுமன்ற சட்டசபையில். லேட்டா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல இப்பவே ஆனா எல்லாரும் சொல்றது முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அதல்ல. எப்படி வேணா வருமா? எப்படி வேணாலும்
சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் புணமும், பிரிக்க முடியாதது திரிஷாவும் விஜயும். இது தப்பே இல்லை. தமிழ்நாட்டில் திரிஷாக்கள் தான் பல அதிகார மையங்களாக மாறி இருக்கிறார்கள். சென்னை எங்க கோட்டம் சொல்லிட்டு இருந்த திமுகவும் வந்து அழிஞ்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கெல்லாம். எங்களுடைய கோட்டம் அதிமுகவும். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். திராவிட இயக்கம் விரைவாக அழிக்கப்பட்டதை விஜயை நான் உண்மையாக ஆதரிக்கிறேன். ரெண்டாவது, திருமாவளவன் செய்ய முடியாத சாதனையை 50க்கு மேற்பட்ட தலித் இளைஞர்கள், ஆட்டோ ஓட்ட, மூட்டை தூக்குற, வண்டி தூக்குற, உழைக்கிற மக்கள் அத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கான். திருமாவால் செய்ய முடியாததை அவர் மருமா செஞ்சிருக்கார். அதனால அதை நம்ம பாராட்டுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.